Hello friends, welcome back to our channel. நீங்க பார்க்க போற வீடியோ பார்த்தா நம்ம சிஸ்டம் ஆர் லேப்டாப்ல வந்து நம்மளோட RAM வெர்ஷன் ஒன்ஸ் நீங்க எங்கயாவது போய் சர்வீஸ் சென்டர்லயோ அல்லது RAM வந்து அப்கிரேட் பண்ணனும். சோ எனக்கு RAM வெர்ஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். எங்கயாவது ஒரு சர்வீஸ் சென்டர்லயோ அல்லது புதுசா RAM வாங்க போறோம். அந்த இடத்துல வந்து கேட்பாங்க கண்டிப்பா உங்களோட RAM வெர்ஷன் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு DDR2, DDR3, DDR4, DDR5 இந்த மாதிரி RAM வெர்ஷன் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட லேப்டாப் ஆர் சிஸ்டத்துல வந்து RAM வெர்ஷனை வந்து எப்படி ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்றது, DDR3, DDR4 வந்து எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு சொல்லி தான் வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா கீழ ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் கிட்ட ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேப்டாப் வந்து அப்கிரேட் பண்ணணும். லேப்டாப் வந்து புகஞ்சிருச்சு, சிஸ்டம் வந்து போயிடுச்சுன்னா ஒன் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போவோம். அல்லது RAM வந்து அப்கிரேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 4GB RAM வச்சிருக்கீங்க, 8GB RAM வந்து அப்கிரேட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போவோம். அல்லது நம்மளே ஓனா வந்து சில பேர் வந்து RAM வந்து கழட்டி மாட்டுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆன்லைன்ல வந்து பை பண்ணி வாங்கணும் அல்லது நமக்கு கடையில் போய் தான் வாங்கணும். அப்போ நமக்கு அந்த RAM வெர்ஷன் நமக்கு தெரியணும். DDR3, DDR4, DDR5 தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம லேப்டாப் சிஸ்டத்துக்கு மதர் போர்டுக்கு வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் பண்ண சொல்லி வந்து பார்த்துருவோம். ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கணும் சொல்லி வந்து பார்த்துருவோம். அண்ட் டாஸ்க் மேனேஜர் கீழே டாஸ்க் பார் இருக்கு, அதை ரைட் கிளிக் பண்ணுங்க, டாஸ்க் மேனேஜர் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+Escape நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். அந்த பேஜில் மேலே பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே மெமரின்னு கொடுத்துருப்பாங்க CPU கீழே. அந்த மெமரி கிளிக் பண்ணா இந்த கார்னர்ல வந்து உங்களோட RAM நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 8GB RAM யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட RAM மட்டும் ஷோ ஆகுது. இப்போ இந்த கேசஸ்ல வந்து இந்த RAM-ஓட வெர்ஷன் ஷோ ஆகாது. என்னோட DDR3 DDR4 வந்து ஷோ ஆகல. பட் சில பேருக்கு இந்த டாஸ்க் மேனேஜர்லேயே வந்து வெர்ஷன் வந்து ஷோ ஆகும். என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு வேற யாராவது இதே மாதிரி ஷோ ஆகலைன்னா அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணி அவங்களோட வெர்ஷன் வந்து ஃபைண்ட் பண்ணுறது சொல்லி வந்து பார்த்துருவோம். டாஸ்க் மேனேஜர் யூஸ் ஆகலைன்னா செகண்ட் மெத்தட் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட மெமரியோட வெர்ஷன் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா CPU ID ஆர் CPU Z. அந்த சாஃப்ட்வேரோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். 32-bit ஆர் 64-bit டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண சின்னதாக ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் மேலே மெமரின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களோட RAM வெர்ஷன் DDR4, DDR3, DDR2 இந்த மாதிரி வெர்ஷன் ஷோ ஆயிருக்கும். இது மூலமா உங்களோட லேப்டாப் ஆர் மதர் போர்டில் என்ன RAM யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ GB RAM யூஸ் பண்ணிருக்கீங்க, அண்ட் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க, இது மூலமா இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட வெர்ஷன்ஸை ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுதான் ரெண்டு மெத்தட். அந்த கமெண்ட் ப்ராப்ளம்லையும் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு கிடைக்கல. மேபி அந்த கமெண்ட் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி நம்மளோட RAM வெர்ஷனை ஃபைண்ட் பண்ண முடியும்னு இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான கோடு வந்து கொடுத்துறேன். நீங்கள் அதை டைப் பண்ணி கமெண்ட் ப்ராப்ளத்தில் ஈஸியாக உங்களோட RAM வெர்ஷனை ஃபைண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். RAM வெர்ஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, என்னோட DDR4 அண்ட் உங்களோட RAM வெர்ஷன் என்ன, அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, ஏதாவது தப்பாக இருந்துச்சா, ஏதாவது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, சேனல் பிடிச்சிருக்கா இல்லையா, இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் ஒரு நாளுடன் உங்களை சந்திக்கிறேன்.